எடப்பாடிய பொறுத்தவரைக்கும் அவரு வந்து ஒரு ஒரு முரண்டு பிடிச்சுட்டே இருக்கிறாரு. ஒண்ணும் பெருசா வந்து நீங்க போயிட்டு வந்தாரே ஒழிய, யார அமித்ஷாவ பார்த்தாரு. பிஜேபியிலே கூட்டணி ஓகேன்னு சொல்ட்டாரு. பட் அவங்க சொல்ற சில விஷயங்கள், குறிப்பா ஓபிஎஸ், சசிகலா விஷயங்களா இருக்கட்டும், டிடிவிய கூட்டணியில வச்சுக்கணுங்கிற விஷயம். இந்த விஷயத்துல வந்து அவர் இதுவரைக்குமே அவர் வந்து சரியான பிடி கொடுக்க மாட்டேங்கிறாரு. பார்த்தீங்கன்னா, போயிட்டு வந்ததுக்கு அப்புறமே திருப்பி ஓபிஎஸ் அவர் குறை சொல்லி தானே பேசியிருந்தாரு. ம், ம், ம். ஓபிஎஸ்க்கு வந்து இடமே இல்ல. காரணம் என்னன்னா, எங்க முக்கியமான புனிதமான இடமான எங்க அலுவலகத்த வந்து ரவுடிகள வச்சு தாக்குனவரு. அதனால அவருக்கு இடமே கிடையாது அப்படிங்கிற மாரி ஒரு வார்த்தைய திருப்பி சொல்றாரு. இத பிஜேபி ரசிக்கல. காரணம் என்னன்னா, பிஜேபி ஆரம்பத்துலேருந்து ஓபிஎஸ் தங்க நம்ம சொன்னதெல்லாம் செஞ்சவரு ஓபிஎஸ். ஸோ நம்ம பக்கத்துல இருக்கிறாருங்கிறதுனால, அவங்க வந்து அதிமுகல ஓபிஎஸ் எப்படியாவது சேர்க்கணும். அட்லீஸ்ட் அந்த கூட்டணியிலயாவது சேர்த்து அவர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பட் ஆனா எடப்பாடி அதுல வந்து ஒரு பிடிவாதமா இருக்காரு. பிஜேபி, ஏடிஎம்கே கூட்டணி ரைட் ஓகே. நீங்க சொல்றத ஏத்துக்கிறோம். மத்ததெல்லாம் நீங்க சொல்றத நாங்க ஏத்துக்க முடியாதுங்கிறதுல அவரு ஒரே பிடிவாதமா இருக்காரு. இத ஓ! பிஜேபி ஆரம்பத்திலேருந்து என்ன காரணம்னா நல்லா பார்த்தீங்கன்னா, பார்லிமெண்ட் எலக்ஷன் டைம்லயே நீங்க வந்து ஒரு பிடி குடுக்கவே இல்ல. காரணம் என்னன்னா, அண்ணாமலை ஒரு பொதுக்கூட்டத்திலே பேசினாரு. என்ன பேசினாருன்னா, எடப்பாடி எடப்பாடிக்கும் எனக்கும் என்ன தனிப்பட்ட விஷயமா? வாய்க்கால் சண்டையா? இங்கே மேடையில இருக்கிற சில பிஜேபி தலைவர்களுக்கு கூட எடப்பாடியோட கூட்டணி வைக்கணும்னு ஆசைப்படுறாங்க. எனக்கு ஏன் காரணம் என்னன்னா, நான் ஃபோன் பண்ணி எடப்பாடிய கூப்பிட்டேன். ம். காசி சங்கமம் நிகழ்ச்சிக்கு வாங்க. ம், பிரதமர் ம், வராரு, துவக்கி வைக்கிறாரு. ம், அந்த விழால நீங்க கலந்துக்கணும் வாங்கன்னு கூப்பிட்டதுக்கு, "துவக்க போற கட்சி நான் வரமாட்டேன்" ம், அப்படின்னு ஒரு வார்த்தைய சொன்னாரு. அதே ம்ஹ்ம். மாரி துவக்க போற பிரதமர்ன்னு ஒரு வார்த்தைய சொன்னாரு. என் ம்ஹ்ம். தலைவன பத்தி இழிவா பேசினவர, இனிமே அவர்ட்ட நான் பேசுறது இல்லன்னு முடிவு பண்ணேன். ம், அப்படின்னு ஒரு டிக்ளேர் பண்ணி ஒரு பொதுக்கூட்டத்துல பேசினாரு. இது யாரு? ம், அண்ணாமலை. ம், ம், ம். புரியுதுங்களா?